ஹலோ லேஸ் இன்வெஸ்டர்ஸ். நம்ம பிளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ல டாப் 3 பிளேயர்ஸ் யார் இருக்காங்கன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப பிளெக்ஸி கேப்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பராக் பரிக். ஏன் பராக் பரிக் டாப் ஃபண்ட்னு பாத்தீங்கன்னா ஜெனரலா நம்ம பிளெக்ஸி கேப்ல ஒரு டைவர்சிஃபைடா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சோ அப்படி பாக்குறப்போ பராக் பரிக் தான் டாப் பிளேயர். ஏன் இவங்க டாப் பிளேயர் நான் சொல்றேன்னா, இப்ப பாத்தீங்கன்னா ஜெனரலா மொத்த ஃபண்ட்ஸ் இந்தியா ஸ்டாக்ஸ்ல போடுவாங்க. இவங்க பாத்தீங்கன்னா இந்தியா ஸ்டாக்ஸ் மட்டும் இல்லாம இந்த ஃபாரின் ஃபண்ட்லயும் போடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டா இங்க பாருங்க, ஃபாரின் செக்யூரிட்டிஸ் ஆல்மோஸ்ட் 11% செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ இதனாலதான் பாத்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த டாப் டைவர்சிஃபைட் ஃபண்ட் அண்ட் ஒன் ஆஃப் த டாப் பிளேயர் பிளெக்ஸி கேப் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும். நம்ம பிளெக்ஸி கேப்ல செகண்ட் பார்க்க போற ஃபண்ட் குவாண்ட் பிளெக்ஸி கேப் ஃபண்ட். ஏன் குவாண்ட் பிளெக்ஸி கேப் நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட 5 years CAGR பாருங்க ஆல்மோஸ்ட் 32% இருக்கு. இவங்க ஸ்டாக் செலெக்ஷன்ல ரொம்ப யூனிக்கா இருக்காங்க. ரொம்ப டேட்டா ட்ரிவன், ஆல்பா, மொமெண்டம் பேஸ் பண்ண ஸ்டாக் தான் இவங்க சூஸ் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்றாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா பிளெக்ஸி கேப்ல இவங்க ஒரு யூனிக் பிளேயரா, ஒரு டாப் பிளேயரா இருக்காங்க. ஜஸ்ட் இவங்களோட ஸ்டாக் செலெக்ஷன்ல இங்க பாருங்க, ரிலையன்ஸ், அதானி, ஆரோபிந்தோ, பிரெப்ஸ், பிரிட்டானியா. சோ ரொம்ப டைவர்சிஃபை பண்ணி ஏர்போர்ட்ஸ் லிமிடெட், ரொம்ப ஆல்பா ஸ்டாக்ஸ், இந்த கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆல்பா ஸ்டாக்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், இப்போ சைனா பிளஸ் ஒன்னால இந்த கெமிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ்ல ரொம்ப டாப்பா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதனால தான் பாத்தீங்கன்னா குவாண்ட் வந்து ஒன் ஆஃப் த டாப் பிளேயர் பிளெக்ஸி கேப்ல. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது SBI பிளெக்ஸி கேப். ஏன் SBI பிளெக்ஸி கேப் ஃபண்ட் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இவங்க பிளெக்ஸி கேப்ல ஒன் ஆஃப் த நியூவர் பிளேயர். அதே மாதிரி ஒருத்தவங்க நியூவா வரும்போது எப்பவுமே பெட்டரா ஒன்னு பண்ணணும், இல்ல புதுசா ஒன்னு பண்ணணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி உங்களோட ஸ்டாக் செலெக்ஷன்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்கு. சோ ஆல்மோஸ்ட் இந்த ஆல்பா ஸ்டாக்ஸ் இப்ப இந்த இயர்லியரா வந்து இமர்ஜ் ஆகுது பாத்தீங்கன்னா, அந்த மாதிரியான ஆல்பா ஸ்டாக்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்றாங்க. அதனால உங்களோட ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா ரொம்ப பெட்டரா இருக்கு. கொஞ்சம் வாலடைலா இருந்தாலும் கொஞ்சம் யூனிக்காவும் கொஞ்சம் பெட்டராவும் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இவங்க பிளெக்ஸி கேப்ல ஒன் ஆஃப் த டாப் பிளேயரா இருக்காங்க. அவங்களோட ஸ்டாக் செலெக்ஷன்ல ஜஸ்ட் அப்படியே உங்களுக்கு காட்டுன்னு பாருங்க, மாருதி, ஆக்சிஸ், டாடா, சோ ஏஐ இன்ஜினியரிங், கார்போன்ட்ரம். சோ இது மாதிரி யூனிக்கான பிளேயர்ஸா பார்த்து இவங்க சூஸ் பண்ணி இந்த எமர்ஜிங் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டாப். இந்த வீடியோல ஷேர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான். இது பினான்சியல் அட்வைஸ் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரம்